வணக்கம் உறவுகளே. நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு உழைச்சு சீக்கிரமா பணக்காரனாகணும், எல்லார் முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும். இதுதாங்க நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட இருக்க காமன் மென்டாலிட்டி. ஒன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்து மாறவே முடியாது. இங்க பிரச்சனை நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல இல்லைங்க, எப்படி செலவு பண்றோம், எதுக்காக செலவு பண்றோம் அப்படிங்கறதுல தாங்க இருக்கு. ஒரு சிலருக்கு நல்ல வருமானம் வரும், ஆனா சேமிக்க தெரியாது. இன்னும் சிலருக்கு நல்லா சேமிக்க தெரியும், ஆனா அவங்க வருமானத்தை பெருக்க தெரியாது. சரியான திட்டமிடல் இல்லாததே இதுக்கு காரணம். டிவி ரியாலிட்டி ஷோஸ், லாட்ரி, இது மூலமா பணம் ஜெயிச்சு ஓவர் நைட்ல பணக்காரனானவங்க எல்லாரும் லைஃப்ல ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்திருக்காங்க. அது நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லையும் நல்ல பணம் சம்பாரிச்சு கோடீஸ்வரனா இருந்தவங்களுக்கு கூட இந்த திட்டமிடுதல் சரியா தெரியாது. அதனால தான் ஒரு லாஸ் வந்த உடனே திரும்பவும் கீழே வந்துடுறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, சரியான திட்டமிடல் தான் முக்கியம். சரி வாங்க, சராசரி மனிதனையும் பணக்காரனா ஆக்கும் 3 கோல்டன் ரூல்ஸை பத்தி கேட்போம். ரூல் நம்பர் 1, live below your means. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் செலவுகளையும் அமைச்சுக்கணும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை இஎம்ஐ தான். இஎம்ஐல ஃபோன் வாங்குறது, பைக் வாங்குறது, வீடு வாங்குறது, அப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காக நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறது. ஒரு பொருளை உங்களால கையில இருந்து பணம் கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா இன்னும் அந்த பொருளை வாங்கறதுக்கான பொருளாதார தகுதி வரலன்னு அர்த்தம். இதுல இன்னொன்னு இருக்கு. ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருளோட விலைக்கு ஏற்ற மாதிரி 2 மடங்கு பணம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்போதான் அந்த பொருளை வாங்கறதுக்கான பொருளாதார தகுதியை நாம அடையிறோம். உதாரணமா 15,000 ரூபாய்க்கு நம்ம மொபைல் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட 30,000 ரூபாய் இருக்கணும். அப்போதான் அந்த மொபைலை வாங்கணும். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் நாம ஆசைப்படுறதுக்காகவும் கடன் வாங்கியோ இஎம்ஐலையோ ஒரு பொருளை வாங்கக்கூடாது. அப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்காக நம்ம திரும்ப கடன் வாங்குவோம். இதைத்தான் நம்ம கண்ணதாசன் கடனை வாங்கி கடன் கற்ற நிலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ். நம்ம வருமானத்துல 30% இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் மட்டும் இல்லைங்க, அமௌண்ட்டை கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம நாட்டுல பணவீக்கம் 7% இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா அடுத்த வருஷம் அதோட வேல்யூ குறைஞ்சிரும். அதாவது இப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அதே 1000 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்க முடியாது. அதை விட அதிகம் பணம் கொடுத்து தான் வாங்க முடியும். அதாவது 1050 ரூபாய், 1100 ரூபாய் அப்படின்னு கொடுத்து தான் வாங்க முடியும். இதுதான் இன்ஃப்ளேஷன், பண வீக்கம்னு சொல்றோம். அதனால பணத்தை சேவிங்ஸ் மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா அதோட வேல்யூ குறைஞ்சிரும். கண்டிப்பா இன்வெஸ்டும் பண்ணுங்க. கோல்டு, லேண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரே இடத்துல மொத்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி பண்ணுங்க. இதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, செகண்ட் இன்கம். ஒரே வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. ஒரு செகண்ட் இன்கம்க்கு கண்டிப்பா ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை நம்ம பண்ற வேலையோ நம்ம பிஸ்னஸோ டவுன் ஆச்சுன்னா இந்த செகண்ட் இன்கம் நம்மளையும் நம்ம ஃபேமிலியையும் கண்டிப்பா காப்பாற்றும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அட்லீஸ்ட் 2 இன்கம் சோர்ஸ் ஆச்சு இருக்கணும். நம்ம இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அடுத்த வேலை சாப்பிட முடியுங்கிற நிலைமைய மாத்தணும். தூங்கிக்கிட்டு இருக்கப்ப கூட வருமானம் வர மாதிரி ஒரு இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணணும். அப்போதான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்க இந்த ரேட் ரேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். கண்டிப்பா நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். யாரையும் எந்த சூழ்நிலையும் எதிர்பார்க்க தேவையில்லை. இதுதான் ரூல் நம்பர் 3, செகண்ட் இன்கம். கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இருக்க நிலைமையில இருந்து நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சீக்கிரமாவே நீங்களும் பணக்காரராகலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை யார் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.